இப்போ இந்த கூட்டத்தை பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாட்டுக்கு வந்த கூட்டம்லாம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டு மக்களை காக்க வந்த ஒரு கூட்டம் அப்படி தான் நான் பார்க்குறேன். வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பல போராட்டங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 45 கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக இணைஞ்சு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் நடைப்பயணம் மூலமாக மதுரையை நோக்கி போகிறாங்க அப்படின்னா அந்த போராட்டம் எவ்வளவு வலிமையான போராட்டமாக இருக்கும், எதற்கான போராட்டமாக இருக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த போராட்டத்துடைய வீரியம் இப்போ இந்த மக்களின் பேரணினால தான் தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்த இந்த மக்கள் எல்லாம் ஏன் இப்போ திடீர்னு இவ்வளோ தூரமாக இவ்வளோ கொந்தளிப்போட போராட்டம் பண்ண இறங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசுலேருந்து ஒரு மைனிங் ப்ராஜெக்டை வேதாந்தா குழுமத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது டங்ஸ்டன் அப்படின்ற ஒரு உலோகம் மெட்டல். அது பார்த்திங்கன்னா மலை பாறைகள் இருக்குல்ல, அந்த பாறைகளில் படிவங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூமிக்கு அடியிலையும் இருக்குது. ஸோ அதில் பூமிக்கு அடியிலையும் பாறைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் தோண்டி எடுத்து அதை ரிஃபைன் பண்ணி அந்த டங்ஸ்டனை யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ராக்கெட்லேயோ இல்லை ஒரு பீரங்கிலேயோ இல்லை ஒரு மெட்டல் கட்டிங்லேயோ, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த டங்ஸ்டன் ரொம்ப உபயோகப்பொருளாக இருக்குது. ஏன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த செமி கண்டக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பேட்ரி, இந்த எலக்ட்ரிக் கார்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் பேட்டரியில் சேவ் பண்ணுறதுக்கு இந்த டங்ஸ்டன் யூஸ் பண்ண தேவைப்படுற ஒரு பொருளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த பொருள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3200 டிகிரி வரைக்குமே ஒரு வெப்பத்தன்மையை கொண்ட ஒரு உலோகம். ஓகேங்களா? அந்த லெவலில் தான் அது மெல்ட்டே ஆகும். அது வரைக்கும் அது அந்த சூடை தாங்க பிடிக்கும். அதனால் இந்த மெட்டல் பல இடங்கள் யூஸ் பண்ணப்படுது. ஸோ இது அதிகமாக கிடைச்சிக்கிட்டு இருந்த இடம்னு பார்த்திங்கன்னா சைனாவில் பார்த்திங்கன்னா இந்த டங்ஸ்டன் சுரங்கம் இருக்கிற காரணத்தினால பல எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இங்கே வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ நிறைய இடங்களில் சைனாவில் இந்த டங்ஸ்டன் எடுக்கிற விஷயத்தை குறைச்சிட்டாங்க. அது போக ரஷ்யா, யுக்ரைன், இன்னும் பல நாடுகளில் இந்த டங்ஸ்டன்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் சைடில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ கர்நாடகாலையும் ப்ளஸ் தமிழ்நாட்டிலையும் இந்த மைனிங் எடுக்கிறதுக்கு வேதாந்தா குரூப்புக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க மத்திய அரசுலேருந்து. ஸோ இந்த வேதாந்த குரூப் யாருன்னு நமக்கு சொல்லணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஸ்டெர்லைட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 13 பேர் செத்து போனாங்க, கொன்னுட்டாங்க. நம்ம ஆளுங்களே, நம்ம கவர்மெண்ட்டே, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே, இப்படி தான் நான் சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டெர்லைட் எதுக்காக காப்பர் மைனிங் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதே ஒரு நிறுவனம் தான் இன்றைக்கி இந்த டங்ஸ்டனுக்காக மதுரையை அழிக்க காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத இப்போ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. சரி, மைனிங் எடுக்கிறாங்கப்பா, எல்லாத்துக்கும் நம்ம போராட்டம் பண்ணால் எப்படிப்பா நம்ம வாழ்கிறது? ஒரு சைடு வியாபாரம், ஒரு சைடு தொழில் வளர்ச்சி வேணும் தானே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை பல பேர் முன் வைக்கலாம். ஏன்னா அந்த கூமுட்டைங்களாம் இந்த மாதிரி சூழ்நிலை வாழ்ந்துருக்கவே மாட்டாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இது என்ன பிரச்சனை? மதுரையில் தான் இது பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நாட். அரிட்டாப்பட்டி, அரிட்டாப்பட்டி அப்படின்றது மேலூருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம். பீங்க மதுரைக்காரன், ஓகேங்களா? நான் எக்ஸாக்டாக மதுரையிலேயே வாழலை அப்படின்னாலும் மதுரையை சுற்றி தான் என்னுடைய வாழ்வியல். ஓகேங்களா? 10-20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் நம்ம எங்கள் ஊர்லாம் இருக்குது அப்படின்றதுனால ஸோ எங்களுடைய வாழ்வியலும் மதுரையை சுற்றி தான். மேலூரில் நம்ம போய் சுற்றுற இடம் தான் அழகர் கோயில். அதுக்கப்புறமா ஊர்லேருந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னும் போது இந்த திருச்சியை தாண்டினதுக்கப்புறமா அந்த மலைகள்லாம் பார்த்துக்கிட்டு போகும்போது தான் நம்ம ஊருக்குள்ளே போகிறீங்க ஒரு ஃபீலிங்கே வரும். பட் இந்த மாதிரி ஒரு மைனிங் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஊரே சுத்தமாக சுடுகாடாயிரும். கிட்டத்தட்ட 200 ஹெக்டேருக்கு மேலே இவங்க மைனிங் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் அந்த வேதாந்தா குரூப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அரிட்டாப்பட்டி அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான ஒரு இடம் இன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு பொக்கிஷமாக பார்க்கப்படுது. ஸோ அதற்காக தான் மக்கள் இப்போ மிகப்பெரிய லெவலில் போராடுறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விவசாயி, என்னமோ பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், நீ கண்டுக்க மாட்டேங்கிற, நான் செத்தாலும் கவலை இல்லை, என்ன வேணால் பண்ணிக்க. ஆனால் அரிட்டாப்பட்டி அப்படின்ற ஒரு இடம் கிட்டத்தட்ட 2200 வருஷம் பழமையான பொக்கிஷத்தை கொண்டிருக்க ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் 2022 தமிழக அரசு பயோடைவர்சிட்டி பயோடைவர்சிட்டி லேண்ட் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த பதிவு பண்ணியிருக்காங்க. ஹெரிட்டேஜ் சைட்டாக பதிவு பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் அங்கீகரிச்சிருக்காங்க. அது என்ன பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் வாழக்கூடிய ஒரு இடம்.
ஏன்னா அந்த இடமே அப்படி தான், கிட்டத்தட்ட ஒரு 9 மலைத்தொடர்களை கொண்ட ஒரு இடம், 72 ஏரி, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சமணர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம். பாறையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. அவங்களுடைய சமணர்கள் வந்து பார்த்திங்கன்னா படுக்கை வந்து பாறையிலே வந்து படுத்த மாதிரியான விஷயங்கள், அந்த இதெல்லாம் இருக்குது. உள்ள ஒரு சிவன் கோயில் இருக்குது, பாறை குகைக்குள்ளே ஒரு சிவன் கோயில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல ஹெரிட்டேஜ் விஷயங்களை சார்ந்த ஒரு இடமா அரிட்டாப்பட்டி கருதப்படுது. ஸோ இந்த அரிட்டாப்பட்டியில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் மொழிக்கு உருத்தான வட்டெழுத்துன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 1300-400 வருடங்களுக்கு முன்னாடி பழக்கப்படுத்த ஒரு எழுத்து மொழி. அது வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டாக அங்கே இருக்குது. ஓகேங்களா? அதுபோக கிட்டத்தட்ட ஒரு 200 ஊற்றுகள், அந்த மலை பாறைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து 200 ஊற்றுகள் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஆனால் அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 72 குளங்கள் இருக்குது. அது எல்லாமே வட்டாமல் தண்ணி அங்கே நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் அந்த ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஊர்லேருந்து மதுரைக்கு போகிற வழியில், இந்த மேலூர் வழியில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே வந்து குழுன்னு தான் இருக்கும். இந்த பக்கம் போகும்போது அந்த அவ்வளோ பெரிய மலையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு இப்போ என்ன ஒரு பயமாக இருக்குன்னா, இங்கேருந்து நாம் வெளிநாட்டிலேருந்து திருப்பி ஊருக்கு போகும்போது இந்த இடம்லாம் இருக்குமா இருக்காதா அப்படின்றது தான் பயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ஒரு இடத்துல எப்படி ஒரு மத்திய அரசு மைனிங் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்குது அப்படின்றது இங்கே முதல் கேள்வியாக இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுடைய தொன்மையை அழிக்கிறாங்க, தமிழர்களை அழிக்க பார்க்குறாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு தூத்துக்குடியில் ஆரம்பித்தாங்க. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா காப்பர் மைனிங், அணு உலை இதெல்லாம் வச்சாங்க. இப்போ தூத்துக்குடிக்கு அப்புறமா எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் தமிழ்நாடு மதுரையை சுற்றி இந்த நீ மைனிங் பண்ணுற அப்படின்னா அங்கே இருக்க மக்களுடைய வாழ்வியல் என்ன வருது, விவசாயம் என்ன வருது, என்னடா பண்ண போகிறீங்க இந்த டங்ஸ்டன் எடுத்து? எங்களை கொண்டுட்டு நீங்கள் வாழணுமா? இல்லை நான் கேட்குறேன், எங்களை கொண்டுட்டு நீங்கள் வாழணுமா? இதற்கு வந்து உண்மையாலுமே இதற்கு வந்து போராட வேண்டியது அரசாங்கம். சிஎம்மும் டெபுட்டி சிஎம்மும் இறங்கி இதுக்கு போராடணும், இதுக்கு தடை விதிக்கணும். நாங்கள் இதுக்கு அலோவ் பண்ண முடியாது, இது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ், இந்த இடத்துல மைனிங் அப்ரூவ் கிடையாது. மத்திய அரசு ஆர்டரே போட்டாலும் நிறுத்தணும். 40 இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் வச்சு 40 தொகுதியிலும் ஜெயிச்சிங்க இல்லை? ஜெயிச்சு என்ன பிடுங்கிறதுக்காக இருக்கிறீங்க அரசாங்கம்? இல்லை பிடுங்கிறதுக்காக இருக்கீங்கன்னு கேட்குறேன். ஏன்னா அவன் ஒவ்வொரு நகரமாக அழிச்சிக்கிட்டு வரான், நீங்கள் ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே வரீங்க. போதும் தளபதி, போதும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருந்தால் சரி வராது, நானே சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூஸ், நீங்கள் ஆளுநரை பார்த்தீங்க, ஓகே நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆளுநரை போய் பார்த்ததுக்கான பலன் எதுவும் இருக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் நீங்கள் முறைப்படி செய்யணும்னு நினச்சிங்க, செஞ்சிட்டீங்க. ஆனால் நீங்கள் இனிமேல் களத்தில் இறங்கணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் களத்தில் இறங்குறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ஸை கொடுக்கணும். தமிழக வெற்றி கழக சார்பாக அங்கே போராட்டம் முன்னெடுத்தே ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. நான் கூட நினைப்பேன் சில டைம், போராடி தான் எல்லாத்தையும் பெறணுமா அப்படின்னா போராடி பெற வேண்டாம். அட்லீஸ்ட் நீங்கள் பதவிக்கு வர வரைக்குமாவது போராடி நிறுத்துவோம், கொஞ்சம் தடை போடுவோம், கொஞ்சம் நிறுத்துவோம், மக்களுக்கு உந்து சக்தி கொடுப்போம். நீங்கள் போராடுறதுனால உடனே இது நின்ற போதா, இதை வந்து தடுத்துட போகிறாங்களா அப்படின்னு கிடையாது. இது வந்து ஹோல்டு பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும். இன்னும் 1 வருட காலம் தான் இருக்குது. ஸோ அந்த 1 வருட காலத்துக்கு இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கத்தை தலைமையில் ஏறி செருப்பை கழட்டி அடிக்கணும், அப்படி தான் செய்யணும். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மட்டும்தான் இந்த 1 வருஷ காலம் போகும். அதற்கப்புறம் இந்த அரசாங்க குப்பையை தூக்கி அப்படியே குப்பை தொட்டியில் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்க. இந்த திருட்டு திராவிட கும்பலை இந்த தமிழ்நாட்டிலேருந்து ஒழிச்சிடணும். நீங்கள் சொன்னீங்க திராவிடம் ஒரு கண், தமிழகம் ஒரு கண். இந்த பரதேசிங்க தமிழகத்தை, தமிழரை பார்க்கவே இல்லை. இவங்க திராவிடத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. அதுவும் கூட அவங்க பார்க்கல, அவங்க தெலுங்கன், அந்த ஒரு மென்டாலிட்டி தான். ஏன்னா திராவிடம்னா அதில் எல்லோரும் சேர்ந்து வர்றாங்க. ஸோ இந்த கும்பலை ஒழிக்கணும், அதற்கு நீங்கள் இறங்கணும். படம் நடித்து முடிச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் கிளம்பி வாங்க, போதும். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது தமிழகத்தில் சரி பண்ண வேண்டியது. ஒரு ஸ்ட்ராங்கான தலைவன் இங்கே தேவை. மக்கள் நிற்பாங்க அந்த ஸ்ட்ராங்கான தலைவன் பின்னாடி. ஸோ நாங்கள் நிற்போம் உங்கள் பின்னாடி. ஸோ அந்த மைண்டு
எங்களுக்கு இருக்குது. ப்ளீஸ் கம் ஃபர்ஸ்ட். பட் தமிழ்நாட்டில் பல பேர் போராட்டம் பண்ணி தமிழக அரசு பார்த்துருக்கோம். மதுரைக்காரன் போராட்டம் பண்ணி பார்த்தது இல்லையே. இனி பார்ப்பீங்க. ஒரு வாட்டி வந்ததுக்கே அங்கே அன்றாயிரம் கிழிஞ்சிருக்கும். பார்த்துருந்துக்குங்களா கவர்மெண்ட்டுக்காரங்களா? டேய், see you on another video. Love you all. Take care. Bye bye.